இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 23 நடந்த எக்ஸாமில் சயின்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 35. வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருங்க அப்படின்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.62 மீட்டர். செக்ஷன் ஏவில் வந்து 1.2 மீட்டருங்கிறது 14 கொடுத்துருவாங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ கேட்குறாங்க இதில் செக்ஷன் ஏவில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இது 3 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 30 கிடைக்கும். அடுத்து இது 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 25 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 12 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 67 கிடைக்கும். இப்போ ரேஷியோ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1.62 வந்து பார்த்தீங்கன்னா 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்புறம் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 67 இருக்காங்க. ஸோ 14:67 தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் கொடுத்துறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 196 14 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14 இருக்கும். அடுத்து இது 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 70 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 70. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. அடுத்து இது 2 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 21 வரும். இப்போ இது 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 91 வரும். ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 6,600 மாறுது 2 இயர்ஸில். அதே வந்து 7,200 மாறுது 4 இயர்ஸில். நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 600 இருக்குது. ஓகேவா, அப்போ எவரி 2 இயர்ஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 600 இருக்கும். எப்போ 2 இயர்ஸுக்கு. ஓகேவா, இங்கே 2 இயர்ஸ் கொடுத்துறாங்க, இங்கே 4 இயர்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸு. அப்போ 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது, அதாவது 6,600 மைனஸ் 600 போட்டோம் அப்படின்னா ஸோ 2 இயர்ஸ் பிஃபோராக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ வந்து 600 இருக்கும். நமக்கு தெரியும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா PNR டிவைட் பை 100ங்கிறது தெரியும். இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்குது வந்து 600 கிடைச்சிருக்குது. 600. ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து நமக்கு என்னது 6,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க டிவைட் பை 100. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5% இது கிடைக்கும். ஓகே, இந்த 2 சைபர் கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 10ங்கிறது வரும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து 5ங்கிறது வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து 5ங்கிறது கிடைக்கும். 5%. கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 20 km/h போயிட்டு ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 12 km/h வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணுறாப்புல. அப்படி ஸ்பீடு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ டைம் வந்து எவ்வளோ நேரம் அதிகமாகுது அப்படின்னா 8 நிமிஷம் அதிகமாகுது. அப்படின்னா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இது டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 இன்ட்டு S2 டிவைட் பை S1 டிஃப்ரெண்ட் S2 இன்ட்டு T1 மைனஸ் T2ங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல S1ங்கிறது என்ன 20 km/h, S2ங்கிறது 18 km/h டிவைட் பை இந்த ஸ்பீடோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 18 வந்து 2ங்கிறது வரும். அடுத்து டைம் டிஃப்ரெண்ட் வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க 8 மினிட்ஸ் கொடுத்துறாங்க. இப்போ 8 மினிட்ஸ் வந்து ஹவர்ஸாக மாத்திரம் அப்படின்னா டிவைட் பை 60. அதுக்கப்புறம் நீ காமனாக என்னென்ன இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 9 வரும். அடுத்து இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து 3 வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 வரும். அப்போ வந்து 8 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டருங்கிறது வரும். ஸோ 24 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஸோ இல்லை நம்ம வந்து வேறு மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டைமோட டிஃப்ரெண்ட் கொடுத்துறாங்க. ஸோ டைமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுங்கிறது தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமோட டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. டைமோட டிஃப்ரெண்ட்னா T1 மைனஸ் T2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ டி தான் காமனு. ஸோ S1 மைனஸ் டி டிவைட் பை S2ங்கிறது கிடைக்கும். S2ங்கிறது கிடைக்கும். இங்கே டைம்ஸ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படின்னா 8 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ 8 டிவைட் பை 60 ஈக்குவல் டு டைம் தான் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸு. ஓகேவா, 80 மினிட்ஸு மைனஸ் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க டிவைட் பை 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 மினிட்ஸு. ஸோ இது நீங்கள் இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சருங்கிறது கிடைச்சிரும். 8 டிவைட் பை 60. இதில் வந்து 1 டிவைட் பை 2 நீங்கள் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 9ங்கிறது வரும். அப்போ வந்து 10D மைனஸ் 9D டிவைட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 × 10 வந்து பார்த்தீங்கன்னா 90ங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90ல் வந்து இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிறது கிடைக்கும், இங்கே 3ங்கிறது கிடைக்கும். இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டி மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 24 கிலோமீட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரே வரியில் ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த் வந்து ஸ்டெப் வந்து லென்த்தாக போயிட்டுருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ண சம் அப்படின்னா, ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு கைட்னா தமிழ் என்ன அப்படின்னா பட்டம்னு அர்த்தம். சோரிங் அப்படின்னா பறக்குதுன்னு அர்த்தம். ஒரு பட்டம் வந்து பறக்குது. எவ்வளோ ஹைட்டில் பறக்குது அப்படின்னா 75 மீட்டர் எபோவ் த கிரவுண்ட்லேருந்து ஸோ 75 மீட்டர் எபோவில் வந்து ஒரு பட்டம் வந்து பறந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து கட்டுறாங்க. அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரிங்கிறது கொடுத்துறாங்க. ஓகேவா, அதோட ஸோ லென்த்து என்ன, ஸோ நூலோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இதோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா வந்துச்சுன்னா இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, இது வந்து ஹைப்போடெனிஸாக இருக்குது. 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா 90 டிகிரி ஆப்போசிட் வந்து ஹைப்போடெனிஸாக இருக்கும். அப்போ எந்த ட்ரிப்ளெட் யூஸ் பண்ண அப்படின்னா சைன் டீட்டா யூஸ் பண்ணும். சைன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 75. அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து ஹைப்போடெனிஸ் வந்து நம்ம எல்லுன்னு வச்சுருக்கோம். சைன் 30ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஈக்குவல் டு 75 டிவைட் பை எல்லுங்கிறது வரும். அப்போ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து 150 மீட்டருங்கிறது வரும். 150 மீட்டருங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபிஷ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சைஸு லென்த்து பிரெத்து அதோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சென்டிமீட்டரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 5 சென்டிமீட்டரில் 5 கோன் வந்து போடுறோம். வந்து 5 ஸ்பெரிக்கல் ஸ்டோன் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த ஹைட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து 20 தான் இருக்குது. 20லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக நம்ம வந்து இதோட வால்யூம் இருக்குல்ல, நம்ம ஸ்பெரிக்கலோட வால்யூம் வந்து அந்த ஹைட்டுக்கு வந்து ஈக்குவல் பண்ணோம், அது ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா, ஸோ இது வந்து மொத்தம் 5 ஸ்பெரிக்கல் பால் போகிறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 πr கியூப்பு πr கியூப்பு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 5 இன்ட்டு 4/3 பையோட வேல்யூ மட்டும் டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ வந்து ஆன்சரில் 5 தான் இருக்குது. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. 5 இன்ட்டு 5ங்கிறது வரும். ஸோ லென்த்து பிரெத்து நமக்கு தெரியுமா. ஸோ பிரெத்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100, பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ ஹைட்டு வந்து டேரெக்டாக 20ங்கிறது சப்ஜெக்ட் பண்ணாதீங்க. 20லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அந்த ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 20ங்கிறது வருமா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 4ங்கிறது வருமா. இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 10ங்கிறது வருமா. இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிறது வருமா. அப்போ வந்து ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க வந்து 4/3 π. இது வந்து 4 × 2ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா சாரி இந்த 56வது கொஸ்டின் பார்க்கலாம். 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் கொடுத்துறாங்க. அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 × 50 கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பெரிக்கல் ஸ்டோனை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது 5 ஸ்பெரிக்கல் அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வந்து ரைஸ் ஆகுங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெரிக்கலோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டோன் இருக்குது. இப்போ 5 அதோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr கியூப் π × r கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5ங்கிறது வரும். ஈக்குவல் டு இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 100 × 50. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹச் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ π/6ங்கிறது வரும். 6 சென்டிமீட்டருங்கிறது வரும். ஆப்ஷன் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா π/6ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 57வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்து XY இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா 60,000 90,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோ வந்து 2:3ங்கிற ரேஷியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து 4 மந்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ டைமை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3ங்கிறது வரும், இங்கே 2ங்கிறது வரும். ஸோ ஏபி ஸோ XYங்கிறது 2 பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 2:3ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2:3ங்கிறது வரும். அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டைம்னா 3 மந்த்து. இப்போ 3 ஸோ ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோ. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். அப்போ ஏவோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஒய்யோட ப்ராஃபிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது அப்படின்னா அது 1:1ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஆங்கிள் எக்ஸ்டர்னல் ஆங்கிளோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து எத்தனை சைடு வந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஸோ இன்டர்னல் ஆங்கிள், ஸோ சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆங்கிள், இன்டர்னல் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஆங்கிளோட சம்மோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 180 இருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து இதை மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுங்க. இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 120 டிகிரியாக இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். ஸ்ட்ரைட் லைனோட வேல்யூ வந்து நமக்கு 180 தெரியும். ஆனால் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ஆங்கிள் மைனஸ் எக்ஸ்டர்னல் ஆங்கிளோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேல்யூ வந்து என்னது 100 டிகிரிங்கிறது கொடுத்துருக்காங்க. 100 டிகிரி. ஓகே, இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்ங்கிறது வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2 எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஓகே, 2 எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 80 வரும். அப்போ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 40 டிகிரிங்கிறது வரும். நமக்கு தெரியும் என்னோட வேலை கண்டுபிடிக்க அப்படின்னா ஸோ சம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆங்கிள் 360 டிவைட் பை ஈச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 40. இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணோமா அப்படின்னா நமக்கு வந்து 9ங்கிறது வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாது, அது வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும்போது அது வந்து ஒரிஜினல் வேல்யூவே கிடைச்சிருது. ஓகே, அதோட ஒரிஜினல் வேல்யூவே கிடைச்சிருது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, 100ன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 30% இன்க்ரீஸ் ஆகி அது வந்து 130ங்கிறது கிடைக்குது. அப்புறம் வந்து X% வந்து ரெடியூஸ் ஆகி ஸோ ஒரிஜினல் வேல்யூ 100ங்கிறது கிடைச்சிருது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. டிக்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூங்கிறது இது. ஓகேவா, இதையும் தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஒரிஜினல் வேல்யூங்கிறது இது. ஸோ இது நியூ வேல்யூங்கிறது இது டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100ங்கிறது தெரியும். ஸோ ஒரிஜினல் வேல்யூங்கிறது என்னது 130 மைனஸ் நியூ வேல்யூங்கிறது நமக்கு 100 டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ வந்து 130 இன்ட்டு 100. இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 30 டிவைட் பை 130 இன்ட்டு 100ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 23.08% கிடைக்கும். ஸோ 23.08ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் வந்து மேக் பண்ணோம். ஸோ டயகனலாக பிரிச்சு அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 45ங்கிறது இருக்கும். ஸோ இதோட பக்கங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து இது ஏவாக இருந்துச்சு, இது ஏவாக இருந்துச்சுன்னா இது வந்து √2 √2ங்கிறது கிடைக்கும். சப்போஸ் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருந்துச்சு, ஏவோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 1 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா √2ங்கிறது கிடைக்கும். 1 √2ங்கிறது கிடைக்கும். இந்த 98 இருக்குல்ல, 98 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 √2ங்கிறது பிரிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது 7 √2ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் சைடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். இப்போ இதோட வேல்யூ 7 இருக்கும். இது ரெண்டு 7 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 √2ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அதே போல் வந்து பக்கங்கள் வந்து கிடைச்சிருச்சு. சைடு வந்து ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயரோட சைடு கிடைச்சிருச்சு. நமக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயரு. அப்போ சைடு வந்து என்னது 7. அப்போ 7 × 7 ஈக்குவல் டு 49 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 49 மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு மிக்சர் அலகேஷன் மெத்தட் பேஸ் பண்ண சம்மு தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 50 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டு ப்ளஸ் வாட்டர் இருக்குது. அதோட ரேஷியோ வந்து 3:2ங்கிறது கொடுத்துறாங்க. எவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணால் அந்த ரேஷியோ வந்து 1:1 மாறுங்கிறது கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் இருக்கா, ஆசிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு. இது ரெண்டு எப்படி 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. டோட்டல் வால்யூம் வந்து என்னது 50 லிட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிட்டர் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது ரேஷியோ வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் வந்து மாறிடுச்சு. அப்போ இந்த ஒரு பாட்டுங்கிறது நம்ம 30 கொடுத்துறாங்க. அப்போ இந்த ஒரு பாட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 30ங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 20ங்கிறது இருக்குது. ஸோ 20ஓட எதை ஆட் பண்ணால் நம்ம 30 கிடைக்கும் அப்படின்னா ஸோ எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 10 லிட்டருங்கிறது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதை மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னது ஆசிட்டு டிவைடு பை வாட்டரு. ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 30 டிவைடு பை 20. இதில் வந்து குறிப்பிட்ட வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதோட ரேஷியோ வந்து 1:1ங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 30 ஈக்குவல் டு
ஸோ 20 + எக்ஸுங்கிறது வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 10 லிட்டருங்கிறது கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி சால்வ் பண்ண பாருங்கள். இதை மாதிரி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இதை மாதிரி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து 25% வந்து ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20% வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸுங்கிறது நமக்கு என்னென்னு தெரியாது. 100 வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் வந்து என்னது 20% இருக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 120 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4ல் 1 பங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 4ல் 1 பங்குங்கிறது 30 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது ஸோ 150 கிடைச்சிடும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 20லேருந்து 30% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 130 பார்ட்டு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 150 இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 பார்ட்டுன்னு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 100 டிவைட் பை 130ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 115.38% கிடைக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100ன்னு வச்சுருக்கிறோம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 15.38. ஸோ 15.38% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்பளம் தான். ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1200ங்கிறது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 300 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. மீதி ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரிமைனிங் இருக்க 5 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 6 பேர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் 1500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பையனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 300 கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ரிமைனிங் இருக்க 5 பேர்த்தோட டோட்டல் வேல்யூ வந்து என்னது ஸோ 900 இருக்கும். 5 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் வேல்யூ வந்து 900 இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜுங்கிறது கேட்குறாங்க. ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 5. 2 சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 rupeesங்கிறது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து சோல்வ் பண்ணுறாங்க, செல்லிங் பண்ணுறாங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு வந்துன்னா 7650 வந்து செல் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட்டில் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்றைக்குமே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100% இருக்கும். 100% தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 15% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 100 இருந்துச்சுன்னா ஸோ 85% தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். 7650 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க 100 இன்ட்டு 7650 டிவைடு பை ஸோ 85 இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 9000ங்கிறது நமக்கு என்னது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்பளம் தான் கொடுக்குறாங்க. 10 men அண்ட் 15 women வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 170 days வந்து முடிக்கிறாங்க. அப்போ 20 menனும் 20 womenனும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளாக முடிப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ 10 men ஈக்குவல் இந்த மாதிரி 6 கொடுத்தாலே நீங்கள் வந்து டேரெக்டாக ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ஸோ 15 women. ஸோ men டிவைட் பை உமனோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பை 2ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ டோட்டல் ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 10 இந்த மென்னை வந்து எடுத்துங்க, இந்த மென்னை மட்டும் எடுத்துங்க. 10 மென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 மென்னு. ஸோ மென்னோட எஃபிஷியன்சி 3. அவங்க மொத்தம் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 170 days வேலை செய்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து நமக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா 20 மென்னு. ஓகே, 20 மென்னு ப்ளஸ்ஸு 20 உமன் வந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டேஸ் கேட்குறாங்க. டேஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது 10 × 3 × 170ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 மென்னு. இப்போ 20 மென்னோட எஃபிஷியன்சி இங்கே 3 ப்ளஸ்ஸு 20 உமனோட எஃபிஷியன்சி வந்து இங்கே 2. அப்போ வந்து இங்கே 2. இதை நீங்கள் சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 10 × 3 × 170 டிவைட் பை இங்கே வந்து என்னது 60 + 40ங்கிறது கிடைக்கும். ஸோ 60 + 40ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 60 + 40ங்கிறது என்னது 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 daysங்கிறது வந்துடும்.
ஓகேவா 51 டேஸ்ங்கிறது வரும். அப்போ 51ங்கிறது என்னது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து என்னது 100 சென்டிமீட்டர். அதோட ஏரியா வந்து என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பெரிமீட்டர். ஓகே, பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அது 4a. ஓகேவா, இங்கே 4aங்கிறது பெரிமீட்டருக்கு 100 கொடுத்துருக்காங்க 4a. இப்போ ஏ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயரு. அப்போ 25 × 25ங்கிறது வரும். இரண்டு சிம்பிளிஃபை இது மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 6/5ங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். 6/5ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம 67க்கு போகலாம். 67வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 7 டெஸ்ட் எழுதுறாப்புல, அதோட ஆவரேஜ் வந்து 72. ஸோ அதுக்கப்புறம் 8வது டெஸ்ட் எழுதும்போது ஆவரேஜ் வந்து 72லேருந்து 73 வருது அப்படின்னா அந்த 8வது டெஸ்ட்டோட மார்க் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 8வது டெஸ்ட்டோட மார்க் வந்து 73. ஓகேவா, ஸோ மொத்தம் இங்கே வந்து 7 டெஸ்ட் எழுதிருக்காப்புல. ஸோ 7 டெஸ்ட்லேயும் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ வந்து 7/2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 80ங்கிறது கிடைச்சிடும். ஸோ 80 தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இதை மாதிரி சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 7 டெஸ்ட்டோட வேல்யூ வந்து 7 × 72 ப்ளஸ் 8வது டெஸ்ட்டோடு தான் கேட்குறாங்க ஈக்குவல் டு மொத்தம் 8 டெஸ்ட் எழுதிருக்காங்க. 8 டெஸ்ட்டுக்கு வேல்யூ என்னது 73. இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 8 × 73 மைனஸ் 7 × 72ங்கிறது வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து 72ன்னு வந்து வச்சுங்க. 72 வச்சுட்டிங்க அப்படின்னா 70 இது அதே மாதிரி தான் இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 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 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல் டீலு 30% வந்து டிஸ்கவுண்ட். எதுக்கு அப்படின்னா 10,000 மேலே ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து பொருள் வாங்குறது வந்து 15,000 மேலே ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25,000க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாப்புல அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ வந்து ஃபைனலாக பேமெண்ட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து பொருளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னது 25. ஃபஸ்ட் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் தராங்க. ஏன்னா 10,000 மேலேயும் பண்ணியிருக்காரு, 15,000 மேலேயும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவார் அப்படின்னா 70% தான் பேமெண்ட் பண்ணுவார். இரண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17,500ங்கிறது வரும். ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 மேலே பண்ணால் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா 1000 ரூபாங்கிறது டிஸ்கவுண்ட். அப்போ வந்து 15,000 மேலே தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காப்புல, அது 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணச்சு அப்படின்னா 15,500ங்கிறது நமக்கு கிடைக்கும். 15,500ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம 69வது கொஸ்டின் போகலாம். 69வது கொஸ்டின் வந்து மிக்சர் அலகேஷன் அந்த பேஸ் பண்ண சம்பு தான். ஃபஸ்ட்டு வந்து ஏ சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் வந்து 100 லிட்டர் இருக்குது. அதில் வந்து 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 60 லிட்டர் வந்து சாலிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்படி வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40% மாறுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சால்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. இது வந்து 60%. ஸோ 60% 3:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இது 60%ங்கிறது என்னது 60 லிட்டராக இருக்கும். இது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 40 லிட்டராக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வாட்டரு. இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணும்போது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 40% மாறுது. 40%ங்கிறது 2:3 மாறுது. ஓகே, இந்த 2 பார்ட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ வந்து 2 பார்ட்டு தான் நமக்கு வந்து 60ன்னு இருக்கும். அவங்க அப்போ வந்து 3 பார்ட்டுங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ஸோ 2 பார்ட்டு தான் நமக்கு வந்து என்னது 60ங்கிறது கிடைச்சிருது. அப்போ 3 பார்ட்டு வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஸோ 90 இருக்கும். அப்போ இந்த 3 பார்ட்டுங்கிறது 90. ஃபஸ்ட்டு வந்து 40 லிட்டர் வந்து இருக்குது. இங்கே 90 லிட்டர் வரணும்னா எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 50 லிட்டருங்கிறது ஆட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் ஏவில் வந்து 50 லிட்டர் இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. அதே போல் ஆப்ஷன் டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 லிட்டருங்கிறது கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்த கண்டிஷன் பாருங்கள். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ட் தென் அதுக்கப்புறம் எவ்வளோ சால்ட் வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து 50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்னது சால்ட்டு வாட்டரு ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சால்ட் வந்து 60 லிட்ரு, இங்கே சால்ட் வந்து 90 லிட்டர் இருக்குது. இங்கே சால்ட் வந்து 60 லிட்ரு, ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டை வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சால்ட் வந்து ஆட் பண்ணுறது எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி ஆட் பண்ணும்போது ரெண்டுமே 50-50ங்கிற ரேஷியோவில் இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட் வந்து நம்ம 90ங்கிறது தெரியும், ஒரு பார்ட் வந்து 90. அப்போ வந்து இங்கேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90ங்கிறது வரும். இங்கே வந்து 60 இருக்குது. ஸோ 60ஓட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 90 வரும் அப்படின்னா இங்கே வந்து 30ங்கிறது ஆட் பண்ணணும். அப்போ வந்து 30 வந்து ஆட் பண்ணால் தான் வந்து சால்ட் வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. ஓகே, சப்போஸ் உங்கள் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வந்து 50 லிட்டர் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணி போயிடலாம். இந்த ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பே தேவையில்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 70ஆவது கொஸ்டின் போகலாம். ஸோ 70ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் குவார்ட்டருங்கிறது கொடுத்துருவாங்க. ஒரே நிமிஷம் இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டராக இருக்கும், இது செகண்ட் குவார்ட்டராக இருக்கும், இது தேர்ட் குவார்ட்டராக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவார்ட்டராக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் வந்து சைனோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், இது வந்து டேனோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? சைன் அண்டு கொசிகன், இது வந்து கொசிகன் வேல்யூ, இது வந்து டேன் அண்டு காட்டோட வேல்யூ, இது வந்து காஸ் அண்டு சீக்கனோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும், மற்ற எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர். அப்போ வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டா வந்துச்சு அப்படின்னா ஸோ சைன் ஏவோட வேல்யூ என்னது ஆப்போசிட்டு வந்து 4ங்கிறது வரும், ஹைப்போடெனிஸ் வந்து 5ங்கிறது வரும். அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு வந்து என்னது 3ங்கிறது வரும். அப்போ டேன் டீட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டாவது குவாட்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைனு அண்டு கொசிகன் மட்டும்தான் நமக்கு என்னது இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். டேனு காட்டு இது எல்லாமே என்னது நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ டேனோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ டேன் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா -4/3ங்கிறது வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த டேனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். ஒன்று ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -4/3, ஸோ இன்ட்டு 1 - ப்ளஸ்ஸு 4/3ங்கிறது வரும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து -1/3ங்கிறது வரும், இன்ட்டு ஸோ 7/3ங்கிறது வரும். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது -7/9ங்கிறது வரும். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரேடியேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். நமக்கு வந்து ஒரு ரேடியனுக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளோ டிகிரி அப்படின்னா ஸோ 57.32 டிகிரிங்கிறது தெரியணும். இது தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக சொல்லலாம். அப்போ வந்து ஆஃப் ரேடியன்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 57.32/2ங்கிறது சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 28.65 அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 57.32 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா π = 180 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ வந்து ஒரு ரேடியன்ட் = 180/πங்கிறது கிடைக்கும். ஒரு ரேடியன்ட் = 180/π பையோட வேல்யூ வந்து 3.14. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 57.32ங்கிறது கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக இந்த வேல்யூ வந்து நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி வந்துச்சுங்கிறது இப்படி தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேல்யூ மெமரி பண்ணிக்கிங்க, அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா sin x ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா sin x cos x + 20ங்கிறது கொடுத்துருவாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ sin x ஸோ cos x + 20ங்கிறது கொடுத்துருக்காங்க. sin x sin 90 - θ தான் நமக்கு என்னது, sin 90 - θ தான் நமக்கு என்னது cos θ. அப்போ x + 20ங்கிறது வரும். இந்த சைனு கேன்சல் ஆச்சு அப்படின்னா x ஸோ 90 - x - 20ங்கிறது வரும். ஸோ இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 2x = 70ங்கிறது வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 35ங்கிறது வரும். ஸோ 35ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. ஸோ 73வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு வேல்யூ வந்து 90 டிகிரி எபோவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, அப்டியூஸ் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது நமக்கு ஆர்த்தோ சென்டர் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற கொடுத்துருவாங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி. ஒன்று வந்து அக்யூட் ஆங்குலாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று வந்து என்னது அக்யூட் ஆங்குலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடாக இருக்கும். அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த 90 டிகிரி வெர்டெக்ஸில் வந்து இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி எபோவ் அப்டியூஸ் ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ என்றைக்குமே ஆர்த்தோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து இருக்கும். அதே தான் இங்கே கீழே கொடுத்துருவாங்க. 90 டிகிரியாக இருந்துச்சு, சார் 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்சைடாக இருக்கும்.
ஸோ அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வெர்டெக்ஸில் இருக்கும். அதாவது 90 டிகிரி மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்குங்கிறது தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது தெரிஞ்சுன்னா டேரெக்டாக அவுட் சைடு த ட்ரையாங்கிள் சொல்லிட்டு ஈஸியாக போட்டு போயிடலாம். ஸோ 74வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம்மு தான். ஒரு சர்க்கிள் கொடுத்துறாங்க. சர்க்கிளோட கார்டோ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதை கார்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து 9 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துறாங்க. அந்த கார்டோட லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைகிராம் வரைஞ்சிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து என்னது, ஸோ ரேடியஸ் வந்து என்னது 15 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. கார்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டருக்கும் கார்டோட லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ இந்த கார்டோட லென்த் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து என்னது நமக்கு வந்து 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனிஸ். இது வந்து அட்ஜஸ்டன்ட் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். நமக்கு ட்ரிபிளட் தெரியும். 3,4,5ங்கிறது ட்ரிபிளட்டுங்கிறது தெரியும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இதையும் நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3ஐயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9ங்கிறது கிடைக்கும். 5 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 15ங்கிறது கிடைக்கும். அப்போ 4ஐயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் ஸோ 12ங்கிறது கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 12 இருக்கும். அப்போ இது 12ங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 12. இப்போ இதோட வேல்யூ 12. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 24 சென்டிமீட்டருங்கிறது கிடைக்கும். இல்லை உனக்கு அப்படி புரியல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ பி சின்னு வச்சிங்க, இது ஓன்னு வச்சிங்க. இது வந்து என்னது நமக்கு வந்து 90 டிகிரிங்கிறது தெரியும். ஸோ 90 டிகிரிங்கிறது ஹைப்போடெனிஸ் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். ஓஏ ஸ்கொயருங்கிறது 5 ஸ்கொயர், அப்போ 225 ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர் பண்ணுவோம் 81 ப்ளஸ் ஏபி ஸ்கொயருங்கிறது கிடைக்கும். அப்போ ஏபி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 144ங்கிறது கிடைக்கும். அப்போ ஏபியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12ங்கிறது கிடைக்கும். ஸோ ஏபியோட வேல்யூ 12 அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறதும் அதுவும் சேமாக தான் இருக்கும் 12. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 24ங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துறாங்க. சர்க்கிள் பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கங்க. சர்க்கிள் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிளில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அது டேஞ்சரில் வந்து மீட் பண்ணுது. டேஞ்சரை மீட் பண்ணால் அது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டருக்கு அந்த பீக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. √125 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. அது ரேடியஸ் தான் நம்ம என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்செண்ட்டும் இந்த சர்க்கிள் ரேடியஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து எப்பவுமே 90 டிகிரிங்கிறது தெரியும். இது வந்து ஓ, இது பிங்கிறது கொடுத்துறாங்க. இது வந்து ஏன்னு வச்சுங்க. இது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி ஆப்போசிட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைப்போடெனிஸ். அப்போ வந்து ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். இது நீங்கள் ஓபி ஸ்கொயருங்கிறது 125 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 125ங்கிறது கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 வந்து 125 மாறிடும். ஓஏ தான் வந்து நமக்கு வந்து ரேடியஸு. இப்போ ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 100ங்கிறது கிடைக்கும். அப்போ 6 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 25ங்கிறது கிடைக்கும். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். 5 சென்டிமீட்டருங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.